லாஸ்ட் இந்த டீச்சர்ஸ் டே டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலே நாமக்கல் வர்சஸ் ஈரோடு ஈகிள்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கவரேஜ் பண்ணியிருந்தா மதுரை டீச்சர்ஸ் டோர்னமெண்ட்லையும் நாமக்கல் தான் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியனாக இருந்தாங்க. பார்க்கலாம் இன்னேடே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஓனிங் பேஸ் பண்ணால் இங்கே இருக்க போகிறது ஞானவேல். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரகாஷ். ஸோ மதுரை டோர்னமெண்ட்டில் கன்சிஸ்டன்சியாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று ஓடுறாங்களா, திரும்பி வந்துட்டாங்க. டாட் பாலை தான் போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த கிராண்ட் ஃபினாலேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாமக்கல் வேறு ஒரு கிரவுண்டு செந்துரை கிரவுண்டில் விளாண்டாங்க. ஸோ நம்ம இந்த கிரவுண்டில் மட்டும்தான் ஷூட் பண்ணதுனால அவங்களோட மேட்சஸ் ஷூட் பண்ண முடியல. அவரோட செகண்ட் ஒன் அப்படி ஏக்க அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. கீப்பர் செந்தில் பாலுக்கு போயிருக்காரு. சிங்கிள். மார்னிங் பேஸ் பண்ண வந்தால் விஜய் ஆன் ஸ்ட்ரைக். பாலோட தேர்ட் ஒன் அப்படி ஏக்கர். வித்தே கொடுக்காத பந்து. கன்சிஸ்டன்ஸாக நிறைய ஏக்கிங் லென்த்தில் போடுறாரு எங்கள் பிரகாஷ். சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன் அகெயின் ஒரு ஏக்கிங் லென்த் கன்சிஸ்டியாக போட்டுக்கிருக்காரு. நிறைய ஏக்கர். சிங்கிள். பாலோட ஃபிஃப்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் டெலிவரி. அதே இடத்துல தட்டி விட்டு அகெயின் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க இங்கே. ஸோ ஃபார் ஃபஸ்ட் பவர் பிளே ஓவர் 5 சிங்கிளோட 5 ரன் எடுத்திருக்காங்க ஈரோடு. செகண்ட் ஓவர் பட சிலம்பரசன் சிம்பு. ஃபர்ஸ்ட் ஒன் ஹேக்கிங் லேன்த்துக்கான ட்ரை கொஞ்சம் முன்னாடி வந்துடுச்சு. அதையும் சிங்கிளாக தான் மாற்றிருக்காங்க. பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் பார். ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாரா? சர்க்கிளுக்குள்ளே இருந்து பிள்ளை விரட்டி போயிருக்காரு. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் உடம்புல பட்டு போயிருக்கு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. தெளிவாக எடுத்துகிட்டு வந்து குட் லென்த்தில் போட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. கீப்பர் பிடிச்சிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்கே எல்லா மேட்சும் நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே ஃபர்ஸ்ட்டு முன்னாடியே பறி போகுது. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் பால். நியூ பேட்ஸ்மேனா இங்கே சம்பத். டிஃபென்ஸ் மைண்ட் செட். அகைன் ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் முதல் 2 ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. வித்தவுட் பவுண்டரிஸில் இங்கே 2 ஓவரை 10 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே நாமக்கல். தேர்ட் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா சிங்கிள். செகண்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப்பில் அங்கே பேட்டில் படலைன்னு நினைக்கிறேன். டாட் பால் கொடுத்துருக்காங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் அங்கே நோட் ஆகும். அவரோட தேர்ட் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணார். ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க இங்கே. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். அவரோட ஃபோர்த் ஒன் ஸ்டம்புக்கு கொஞ்சம் தாங்க வாட் அண்ட் கீப்பிங் இங்கே செந்தில் லோ கேப்டாக வந்த பால விழுந்து பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு மாதிரி லெக் கட்டர் வேரியேஷன். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு நின்றுச்சுங்க. ஒழுங்காக பட்டுருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகியிருந்திருக்கும். டாட் பாலோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் பிரகாஷ். முதல் ஓவர் அண்ட் 3வது ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. 3 ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் பட இங்கே சுரேஷ் உடச்சி போட்ட பால். சான்ஸ் ஃபார் கேட்சாக மாறுதான்னு பார்த்தா எஸ் பிடிச்சிட்டாங்க. இங்கே ரொம்ப உடச்சி போட்டிருந்தாலும் அவங்களுக்கு தேவையான விக்கெட்டாக இங்கே மாறி இருக்கு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே வேல். ஸ்லோ ஏர் வேரியேஷன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. கீப்பரை மெனக்கட்டு போயிட்டார். பாலுக்கு செந்தில். நல்லா ஸ்டாப் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எஸ் போயிடுச்சுங்க. யார் முதல் 6 பதிவு பண்ணுறாரு இந்த இன்னிங்ஸுக்கான முதல் 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் கைவசம் தான் மாறுது. கட்டுக்கு போனார். டைமிங் கிடைக்கல. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். அங்கே ஃபீல்டர் இருக்கார். நெக்ஸ்ட் ஒன்
லோ ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு போயிடறான்னு பார்த்தா எஸ் போயிட்டாருங்க இங்கே பிரகாஷ். சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு. 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க ஈரோடு ஈகிள்ஸ். 4 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க ஈரோடு ஈகிள்ஸ். 5வது ஓவர் பட எங்கள் முரளி ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க. அடுத்த ஃபீல்டராலையும் போக முடியல, சடனாக நிற்க முடியலன்னு இங்கே ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும். ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே ஸ்கொயர் லெக்கில் சம்பத் பேட்லேருந்து வர்ற 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபீல்டர் கையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ளே போயிட்டாங்க. பாஸா சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஸ்கொயர் லெக்கில். அகைன் ஒரு 6. இந்த முறை பிரகாஷ் ஜி பேட்ல இருந்து வந்திருக்கு. சூப்பரான ஒரு 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல கம்பேக். டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 5 ஓவருக்கு 39. போன மேட்சும் முதல்ல 5 ஓவருக்கு 39 தான் இருந்தாங்க. அடுத்த 3 ஓவர் தான் மரண காட்டினாங்க. ஸோ அப்போதைக்கு கிரீஸில் இருந்ததும் இந்த 2 பேட்ஸ்மேன்ஸ் தான். 6வது ஓவர் பட எங்கள் சிலம்பரசன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பட்டுருச்சு. இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். பிகே இந்த சம்பில் சூப்பராக ஆடி இருக்காரு ஒரு பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மேட்சை தட்டி விட்டு 1-2 பார்த்தா பாஸாக ஓடி இருக்காரு கீப்பருங்க. நல்லா சாப்பிடுங்க அந்த டீமோட கேப்டன் சிங்கிள். பாலோட 5th ஒன் சான்ஸ் ஃபார் பிரகாஷ் கையில் கேட்சான்னு பார்த்தா எஸ் அகைன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒயிடு பக்கமாக இழுத்து போட்டு விக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே சிம்ரன். தரையாக போயிருக்கு. பாஸாக போயிருக்கு. சிங்கிள் தான் அதிகபட்சம் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ரட்டி கொடுக்கணுன்ட்டு ஓடியான்ட்டாரு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. கேப்பில் போதான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டார் முன்னாடியே. நல்லா ஸ்டாப் சிங்கிள். லாஸ்ட் 1 பால் மறிச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். ஆனால் அங்கே ஃபீல்டர் நிற்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும். சிங்கிள். இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவருக்கு 47. 7வது ஓவர் பட சூப்பராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சுட்டாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது ஃபீல்டர் கைக்கு போய் மிஸ்ஃபீல்டு பண்ணி தான் போயிருக்கு. செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரி 6 அம்பேர். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார். ஆனால் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்கு டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் சிக்கி சார் தட்டி விட்டு கேப்பில் 1-2 பார்த்தா ஃபீல்டரு ப்ளஸ் ஆஃப் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு பவுலரே போயிருக்காரு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இந்த முறை ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ஃபீல்டர். ஏன்னத்தில் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி முன்னாடி நகர்ந்து போய் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிள். 7 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர். அந்த ஓவர் போட எங்கள் சுரேஷ் விரட்டி ஆட பார்த்தாரு. கீப்பர் காலுக்கு பக்கத்தில் வந்து பின்னாடி இருந்த ஃபீல்டர் தான் ஸ்டாப் பண்ண முடியும். சிங்கிள். பாலோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார். ஆனால் பேட்டில் படலை. எஸ் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் பால். பேட்ஸ்மேனை ஃபாலோ பண்ணி போய் போட்டாருன்னு சொல்லலாங்க. நல்ல சப் ஃபீல்டர். சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கலைங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். அவர் என்ன எதிர்பார்த்து நின்னாரோ அந்த பாலை போட்டு இங்கே தப்பு பண்ணிட்டாரு சொல்லலாம். ஹியூஜ் ஒன். சூப்பரான 6. தேவையான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சம்பத். நெக்ஸ்ட் ஒன் மறுரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். இது பவுண்டரிக்கான வாய்ப்பா இல்லைனாலும் 2 மாற பார்ப்பாங்க. அந்த எண்ணில் பேட்ஸ்மேன் பிடிச்சி அடிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். கையில் தான் அடிச்சிருக்காரு. அதை தெளிவாக வாட்ச் பண்ணியிருக்காங்க அம்பேர். 2 ரன். லாஸ்ட் 1 பால் ஃபுல்லாக மறுகி போய் அடிச்சிருக்காரு. அகைன் ஒரு 6க்கு வாய்ப்பா
எஸ் போயிடுச்சுங்க இங்கே 6. 6ஓட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இங்கே. இறுதி பந்து அம்பையருக்கான ஒரு டிசிஷன் 4. சரி, அதை பவுண்டரி கொடுத்துருக்காங்க. 22 டார்கெட் ஃபார் நாமக்கல் ராக்கிங்ஸ். எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் எங்கள் மேட்சை எப்படி மேட்ச் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ், ஃபர்ஸ்ட் ஓவர் பட்டு ஸ்டார்ட் பண்ணால் விஜய் ஃபர்ஸ்ட் ஒன். வெல் லெஃப்ட் போயிருக்காரு, ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் பால் அடிச்சிருக்காரு, ஏஜ் மட்டும் வாங்கி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக பவுண்டரியாக போயிடும். ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரி ப்ளஸ் ஒயிடோட சேர்த்து 5 ரனை கொண்டு வந்திருக்காரு பிரகாஷ். செகண்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டரால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். பம்பிள் ஆயிடுச்சு, பந்து குத்தி பேக் டு பேக் 2 பால்ல 2 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே. தொடரும் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேருங்க. இந்த முறை இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். 2 ரன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு, சரியான ஹைட்டு. ஃபீல்டர் போயிடுறாங்களா, நல்லா டேக்கானுங்க இங்கே. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே. பிரகாஷோட விக்கெட் பறி போயிருக்கு. எப்போவுமே மேட்சை விளையாட வந்தால் அக்ரெசிவாக தான் ஆட பார்ப்பார் பிரகாஷ். நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணால் இங்கே சண்முகம் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆட பார்த்தா எஸ் பிடிச்சிட்டாங்க இங்கே. அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே. ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 பவுண்டரி போச்சு, அதுக்கப்புறம் நல்ல கம்பேக். ஃபர்ஸ்ட் பிள்ளை விட லாஸ்ட் 1 பால். பவுலருக்கான ஹார்டி விக்கெட் சான்ஸ் இருக்குது, எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே. முதல் 3 பால் போட்டதும் அடுத்த 3 பால் போட்டதும் வேறு விதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எங்கள் பவுலர்கிட்ட இருந்து. விக்கெட்டோட டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க நாமக்கல் ராக்கர்ஸ். மாணிக்கமான் சைக் பர்ற விட்டு ஆட பார்த்தாரு, கேப்பில் போத்தா பவுண்டரியாக இருக்கும், ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சிம்பு ஆன் சைக் மர்ரிச்சா ஆட பார்த்தாரு, உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பால். அவரோட நெக்ஸ்ட் ஒன் தரையா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. மாணிக்கம் ஃபாஸ்ட்டாக இருப்பார், ரன்னிங் ஓடுறதுல கால் பண்ணியிருக்காங்க. 2வது ரன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக தட்டி விட்டு ஓடிருக்காங்க, சிங்கிள். அவரோட நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆனாரா, ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, டாட் பாலில் தான் மாறும். லாஸ்ட் 1 மோர் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. பால் வந்த பக்கமாக பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடினான்னு சொல்லலாம் இங்கே. மாணிக்கம் ஆனால் ஃபீல்டர் தப்பு பண்ணிட்டாருங்க, போயிடுச்சு இங்கே. பவுண்டரி நல்லா போட்டுக்கிற இந்த பவுலருக்கு இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க ஃபீல்டர். இங்கே ஒரு பவுண்டரி போயிருக்கு. 2 ஓவருக்கு 19. 3rd ஓவர் பட எங்கள் வெயில் உடச்சி போட்ட பால் பிகேந்த சம்பளம். இது கண்டிப்பாக பவுண்டரியாக போகும், அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரியாக மாறும். எஸ் போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, ஆனால் லாங் ஆப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. பவுண்டரிக்கு சான்ஸு கம்மியாக தான் இருக்கும். முன்னாடியே ஜி போய் ஸ்டாப் பண்ணார், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு, ஆடவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு டெலிவரிங்க, கட் ஷாட்டு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டைமிங் கொடுத்தாரு, ஆனால் மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன், டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் கையை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எடுத்துருந்தா இங்கே விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு, ஆனால் அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப். அகைன் ஒரு மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. ஃபீல்டருக்கு போனதை மிஸ்ஃபீல்டு பண்ணி 2வது பவுண்டரி இதே மாதிரி வர்றாங்கன்னு சொல்லலாம் இங்கே. 3 ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பிகைந்த சம்பளம் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் ஃபுல் ஷாட்டுக்கு போனார், அங்கே தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரி கொடுத்துருக்காங்க அம்பேர். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி இங்கே கொண்டு வந்திருக்காரு. செகண்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. போன பால் பவுண்டரிக்கு அப்புறம் சென்சிபிள் மூவ், சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணாருங்க பாலை பார்த்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு ஃபீல்டர், சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும், ஆனால் விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு, சிங்கிள். சமத்தோட லாஸ்ட் 1 மோர் பால் வெயிட் பண்ணி இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 6 ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணார், ஆனால் இந்த மாதிரி தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
இதுவும் பவுண்ட்ரி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி குத்தி தான் போயிருக்கு. பவுண்டரி அகைன் ஒரு பவுண்ட்ரி. ஓவர் முடிந்தன 24 4 ஓவருக்கு 43 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் 4 ஓவருக்கு 30 ரன் தேவை. அணி வெற்றி பேட்டில் பட்டுச்சு, கீப்பர் பிடிக்க முடியல, குயிக்கராக வந்த காரணத்தினால சிங்கிள். ஒரு ரன் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ், தரையாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2 ரஸ் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக இருக்காரு. நல்ல ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், தெளிவாக ஆடி இருக்காருங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி இங்கே கிளியர் பண்ணி போயிருக்கு. ஃபுல் டாஸ் வந்தோடனே தெளிவாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சிம்பு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார், அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். சூப்பரான ஸ்டாப்பா, சின்ன மிஸ் ஃபீல்டு. 2வது ரன்னா இங்கே மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபீல்டர் கையில் இந்த முறை சான்ஸ் ஃபார். உள்ளே வந்துட்டாருங்க. அதுக்கு முன்னாடியே மாணிக்கம் பாஸாக வந்திருக்காரு, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளுங்க. பாலுக்கு பால் ஸ்கோர் மாறிடுச்சு அப்படிங்கும்போது ரிஸ்க் எடுத்து ஆட பார்க்கல, சிங்கிள். 5 ஓவருக்கு 52, 18க்கு 20 இங்கே மாற்றிருக்காங்க. இந்த மேட்சுக்கான 6th ஓவர் படம் எங்கள் ஜி. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கோ டெலிவரி, ஸ்டம்புக்கு மேலே வந்திருக்கு, டாட் பால். செகண்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு. பின்னாடி இந்த ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். நல்ல ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார், கேட்சுக்கு வாய்ப்பா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஃபீல்டர். நல்ல ஸ்டாப், சிங்கிள். பாலோட 4th ஒன் சான்ஸ் ஃபார், கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க. பவுண்ட்ரியும் போயிடுச்சுங்க. பாலோட 4th ஒன் சென்சிபிளாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அகைன் ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. வர விட்டு எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்கே 6 வர விட்டு அடித்தார் எக்ஸ்ட்ரா கவரில். இங்கே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. எங்கள் சிம்பு பேட்லேருந்து ஒரு 6. விஜய் அடுத்த ஓவர் பட லெக் பை, இன்னொரு ரன். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். பவுலர் கைக்கு போச்சு. பவுலர் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் முதல் ரனுக்கான ட்ரை இங்கே டேரக்ட் ஹிட்டாக உள்ளே வந்துட்டாங்க. தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கையில் போட்டு போயிடுச்சுங்க. பின்னாடி ஸ்டாப் பண்ணியிருந்தா விக்கெட்டாக மாறி இருக்கும், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லோ ஃபுல் டாஸ். சென்சிபிளாக ஆடுறாங்க. பாலோட 2 கம்மியாகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ரிஸ்க் எடுக்க பார்க்கல. இப்போ மிஸ்ஃபீல்டு பண்ணதில் ஓட்டாங்க 2. ரெமனி இருக்க பாலுக்கு 1 more to try, 2 more to win. ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டார். ஆனால் பேட்டில் படல, டாட் பாலாக தான் இங்கே மாறி இருக்குது. கடைசி 6க்கு 2. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சுட்டாருங்க. இங்கே பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரியோட இந்த டோர்னமெண்ட்லையும் சாம்பியன் ஆகுறாங்க. மதுரை டோர்னமெண்ட்டை தொடர்ந்து எங்கள் நாமக்கல் 2வது முறையாக நம்ம கவரேஜ் பண்ணுற 2 டீச்சர்ஸ் டோர்னமெண்ட்லையும் சாம்பியன் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே. ஸோ வாழ்த்துக்கள், பேக் டு பேக் 2 சாம்பியன்ஸ். ஸோ ஃபைனலி டோர்னமெண்ட் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 32 டீமு கலந்ததில் அகைன் 1 டைம் நேமை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கே நாமக்கல் ராக்கர்ஸ். இங்கு குழுமியிருக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சகோதரர் செந்து ரவிச்சந்திரன் மற்றும் ஈரோடு ஆர்ட்ஸ் பேராசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். கிரிக்கெட் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, பட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். நான் பிபி ஸ்கூலில் படித்தேன். அத்லெட்டிக்கில் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன். ஸோ தேங்க்யூ. உடல் நலத்திற்கு நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு விளையாட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் சொன்னாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு வந்தாங்க. 53 இருக்கும் அவருக்கு.
அவர் தான் ஓப்பனிங் ஆரம்பிக்கிறப்பவே வந்து சிக்ஸர் அடிப்பார் அப்படின்ட்டு. நானும் 45, ஆனால் வீக்லி த்ரைஸ் 4 days வந்து ஜிம் போயிடுவேன். ஸோ மாநில பொறுப்பில் இருக்கோம், 13 மாவட்டம் பார்க்குறோம். ஆண்களுக்கு நிகராக நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு வந்து உடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ சாப்பாடு விரும்பி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். உங்களையெல்லாம் நீங்கள் விளையாடுறத பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதுவும் அங்கே மரத்தடியில் இருந்துட்டு நீங்கள் ஆரவாரம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஸ்கூலில் எங்களுக்கு ஸ்டாமினா நல்லாயிருக்கும். எனக்கு 1400 meters ஓடுறப்ப கூட அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்தாலும் ஈரோடு நாங்கள் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. இல்லை, உங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுக்குறோம். எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, அதனால நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி மரியாதை செய்யுமாறு அண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைகிறேன். நன்றி, வணக்கம். சக்திவேல் பொன் சால்வு. இருக்கிறார் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி சீரீஸ் ஃப்ரம் ஈரோடு ஈகிள்ஸ். விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். அதிகமான ரன் கொடுத்த தொடரில் இவருடைய எக்கனாமி 4.57. அடுத்ததாக சீரியஸ் ஃபார் திஸ் டோர்னமெண்ட் சம்பத் ஃப்ரம் ஈரோடு ஈகிள்ஸ். சம்பத், மேன் ஆஃப் தி சீரியஸ். முதல் அணிக்கான பரிசை வழங்க வருமாறு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓனர் அன்பு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு மெடல் இருக்கு சார். மெடல் சார் மெடல் போடுவார். மீதி மெடல் அப்படியே வாங்கிக்கிங்க, நீங்கள் டீம் சார்பாக வாங்கிக்கிங்க.
சார் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு நில்லுங்க. அன்போடு இளங்கோ சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு 2 நிமிஷம் அவர்களுக்காக ஒரு நினைவு பரிசு வழங்க போறோம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் ஒரு நினைவு பரிசு. ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்காக ஒரு நினைவு பரிசை அடுத்தது இனிய மாலை வணக்கம். 20 மாவட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்ட விளையாட்டு போட்டியை நடத்துவது என்பது மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு. அதை ஈரோடு ஈகிள்ஸ் சிறப்பாக நடத்தியுள்ளது. அதற்காக எங்கள் நாமக்கல் மாவட்ட அணியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்த சிந்து ரவிச்சந்திரன் மற்றும் மேடம் அவர்களுக்கு சார் அம்பாள் ஆட்டோ சார், கவர்மெண்ட் காலேஜ் கண்ட்ரோல் ஆஃபீஸர், HDFC மேனேஜர் சார், ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் பிசிக்கல் டைரக்டர் மற்றும் அனைத்து நல் உதவிகளும் வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் நாமக்கல் மாவட்ட அணியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 3 நாட்களாக சிறப்பாக முறையில் ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் உணவு வழங்கி சிறப்பான முறையில் தங்குமிடம் ஏற்படுத்தி கொடுத்த ஈரோடு மாவட்ட ஈகிள் சார்பு அணியினருக்கு எங்கள் நாமக்கல் மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 4வது முறையாக மாநில அளவிலான சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் அணியினருக்கும் பெரிய மனது தாங்க. ஏன்னா எல்லா பக்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய மனசுன்னு கிடைக்காது. ரொம்ப நன்றிங்க. எங்க மாவட்ட சார்பாக நம்ம நன்றியும் வாழ்த்துக்களும் தகுந்தாத வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளுங்க சார். நன்றிங்க சார். நந்தா பிசிக்கல் டைரக்டர் சார் வாங்க சார். அவங்களுக்கு நினைவு பரிசு கொடுங்க சார். அண்ணா லட்சுமணன் கொடுங்க. பேகு நினைவு சேர்ந்து கொடுங்க. நிர்வாகத்தினருக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். 3 நாள் தங்குமிடம், டிரான்ஸ்போர்ட்டு அத்தனையும் கொடுத்து உதவியது நந்தா பொறியியல் கல்லூரி. அடுத்ததாக நினைச்சிட்டு இருந்தோம், ஸ்பான்சர்ஷிப் வாங்கி வர்றவங்களை நல்லா கவனிக்கலாம், ஈரோடு மாவட்டம்னாலே விருந்து உபசரிப்பு தான் அப்படின்னு முடிவெடுத்த உடனே முத ஸ்பான்சருக்கு எங்களை கூட்டிட்டு போனது எங்க பள்ளியோட உடற்கல்வி இயக்குனர் சிவச்சந்திரன் சார். அவரோட உழைப்பு இல்லைன்னா இவ்வளவு பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்காது. அவர் கூட்டிட்டு போன ஸ்பான்சர் வீரமணி ஜெயக்குமார் மேடம். அவங்க தான் நம்மளோட ஸ்பான்சர். போன உடனே அப்படியே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. எதுவுமே எக்ஸ்கியூஸே கிடையாது. அடுத்தது அவர் 2வது கூட்டிட்டு போனது சின்ன வீட்டுக்கு தான். காலேஜுக்கு வந்துட்டேங்கண்ணா. காலேஜில் வந்து பணம் வாங்கிட்டோம். காலேஜில் வந்து பணம் வாங்கும் போது அண்ணன்ட்ட ஃபோனில் பேசி பர்மிஷன் வாங்கி அண்ணன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன், கப்புக்கு பணம் கொடுக்குறேன்லாம் சொல்லிட்டாரு. இன்விடேஷன் அடிச்சுட்டு வீட்டுக்கு போனப்ப சரிப்பா போய் பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னு 2வது தடவையும் பணம் கொடுக்குறேன்னு அண்ணன் சொன்னார். அவ்வளோ பெருந்தன்மையான மனுஷன். அவர் கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கல. இது மிகப்பெரிய மனசு. ஏற்கனவே நான் கொடுத்தங்கிற கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு போனது அப்படியேப்பா சரி இன்னொரு வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. அண்ணா இல்லைங்கண்ணா ஏற்கனவே வாங்கிட்டோம் நாங்கள். அண்ணன் அனுமதியோட தான் அண்ணன் ஃபோனில் பேசிக்கிட்டு காலேஜிலேருந்து பணம் வாங்கிட்டு போனோம். ஆனால் வீட்டுக்கு போய் இன்விடேஷன் கொடுக்கும்போது 2வது முறையும் அவர் இது மிகப்பெரிய மனசு. நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேங்கிறத ஞாபகம் வச்சுக்காம இருக்கிறது. ஏன்னா நம்ம 1 ரூபாய் கொடுத்தா கூட நிறைய சொல்லி கட்டுவோம். இல்லை இது வந்து மிகப்பெரிய உதவி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேட்ட ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸும் எந்த ஸ்பான்சர்ஸுமே குறை வச்சே செய்யவே இல்லை பெருசாக. இதில் முக்கியமானது உணவு ஸ்பான்சர். தோப்பு வெங்கடாச்சலம் போனதுமே அப்படியாப்பா என்னப்பா பண்ணிட்டோம், நான் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா சரி என்ன பண்ணணும், உணவுலாம் கொடுத்து உபசரிக்கலான் இருக்கோம். அப்படியா நான் ஒரு நாளைக்கு உணவு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவ்வளோதான். அவர்கிட்ட பேசின தோக்க வேளாலேயே அண்ணன் இருக்கும்போதே சொன்னோம் நம்ம அதை. அடுத்ததாக மில்கி மிஸ்ட் நிர்வாக இயக்குனர் சதீஷ்குமார் சார், அவரும் அப்படி தான். ஆனால் ஒரு நாள் அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா 2 நாள் கொடுங்க அப்படின்னும். ஓகே கொடுத்துடலாம். அப்புறம் அவர் ஃபாரின்ல இருந்தார். நான் ஃபோனில் தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்.
ஃபோனில் திடீர்னு ஒரு நாள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு ரெஸ்டாரண்டோட ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிட்டு இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு. அவர் மெசேஜை படிக்கிறதுக்குள்ள எனக்கு ஹோட்டல்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. ஒரு வேலைக்கு வேணுமா 3 வேலைக்கு வேணுமான்னு சாப்பாடு கேட்டாங்க. ஐயோ 3 வேலைக்கெல்லாம் கொடுத்து சமாளிக்க முடியாது, ஒரு வேலைக்கு இப்போதைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெருந்தன்மையை பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எல்லாரும் சொல்கிறாங்க ஈரோடு ஈகிள்ஸ் அணியினர் வந்து ஈரோடு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்துனாங்கன்னு. அது உண்மை கிடையாது. உங்கள் முன்னால் நிற்கிற இந்த ஸ்பான்சர்ஸோட பெருந்தன்மை தான் இந்த போட்டித் தொடர் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம். இவங்க இல்லைன்னா இந்த போட்டித் தொடரே இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா இவங்க பணம் கொடுக்கலைன்னா 1000-2000 நம்ம மேனேஜ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த போட்டித் தொடருக்காக செலவாயிருக்கு. அத்தனையும் இவர்களோட பெருந்தன்மை. கணக்கு வழக்கே பார்க்காம என்ன வேணும், அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டாங்களே. அப்படியே யாருமே வந்து நான் ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த அளவுக்குலாம் யோசிக்கவே இல்லை. சின்ன சின்ன ஸ்பான்சர்ஸில் ஆரம்பிச்சு ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போனோம். டைரக்டர் சார்ட்ட நேரில் பேசவே இல்லை, மேக்ஸிமம் ஃபோனில் தான் நான் பேசினேன். ஃபோனில் பேசினதும் ஓகேங்க நான் பண்ணிடலாம் அப்படின்னாரு. திடீர்னு அவரே ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பணம் ரெடியாக இருக்க வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. எந்த ஸ்பான்சர்ஸுமே நாங்கள் ஸ்பான்சர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது போக நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அன்பு சார் இருக்கார், பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து. அவரும் அப்படி தான் ஒரு 2-3 வாட்டி ஃபோனில் பேசணும். அப்புறம் திடீர்னு அவரே ஃபோன் பண்ணி பணம் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொன்னார். எல்லா ஸ்பான்சர்ஸுமே இது போக நிறைய பள்ளிகள்லேருந்து ஆசிரியர்கள் வந்து தங்களோட சொந்த பணத்தை கொடுத்து நீங்கள் நல்லா பண்ணுங்க, எல்லாம் வர்ற நம்ம மாவட்டத்துக்கு வராங்க, யாருக்கும் எந்த குறையும் இருந்துடக்கூடாது, ஈரோடுனாலே விருந்து உபசரிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அத்தனை ஸ்பான்சர்ஸுக்கும் கிரவுண்டு ஸ்பான்சர்ஸ் நந்தாவில் கிரவுண்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, செங்குந்து இன்ஜினியரிங்கில் கிரவுண்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் சேனல் மேனேஜர் ஃபோன் பண்ணி 5 நிமிஷத்தில் அன்பிலீவபிள் ஒரு 20,000 அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டாந்து கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஃபோன் பண்ணி வச்சதுமே 20,000 பணம் அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் அவங்க ஈரோடு ஆர்ட்ஸுங்க சார். அவங்க இவர் ஹெச்டிஎஃப்சி சேனல் மேனேஜருங்க சார். அவர் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் சார் வரிசையா. அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க, பிஸ்கட்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி சார் நாங்கள் சர்ப்ரைஸாக குழுக்கள் முறையில் 10 பேருக்கு பேட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சார் போதும் சார் ப்ளீஸ், நாங்கள் போதும்னு சொன்னோம் அவர்கிட்ட. நான் வந்து ஸ்பான்சர் எவ்வளோ தருவீங்க அப்படின்னாரு. எவ்வளோ ஒரு 30,000 கொடுத்துடலாம் அப்படின்னாரு பணமா. அது போக எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னாரு. சார் 30,000 வேணாம் சார் ப்ளீஸ், எங்களால் செலவு பண்ண முடியாது, ஒரு 20,000 மட்டும் அனுப்புங்க அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை ஹானஸ்ட்லி இதுதான் நடந்தது. 20,000 அனுப்பிச்சி விட்டுட்டு சார் இன்னும் கொஞ்சம் நாங்கள் பண்ணுறோம், இல்லை சார் இன்னும் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் உங்கள் முன்னால் இருக்கிற இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்பான்சர்ஸ். அவங்ககிட்ட நாங்கள் வந்து பெரிய லெவலில் கேட்கல, அவங்க மனசெல்லாம் அவ்வளோ பெருசு, எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அம்பாள் ஆட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் டீச்சர்ஸ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற. அம்பாள் ஆட்டோஸ் வந்து நியூட்ரலான ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணோம், ஜஸ்ட் எனக்கு அறிமுகமானவங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இன்ஸ்டண்ட்டாக சரி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, நல்லா பண்ணுறோம், 10,000 ரூபாய் ஸ்பான்சர் கொடுத்துட்டு அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சது இப்போதைக்கு, நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப பெருந்தன்மையான ஸ்பான்சர்ஸ். நீங்கள் நிறைய பேர் எங்ககிட்ட கோச்சிக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் எங்ககிட்ட வந்து கேட்கல. ஈவன் ஈரோடு ஆர்ட்ஸோட கரஸ்பாண்டன்ட் சார் கேகேபி சார் சொல்லியிருக்காரு, ஏன் எங்கள் இதில் நீங்கள் வந்து தங்கலை, அக்காமடேஷன் கேட்கல, நாங்களே எல்லா ஸ்பான்சரும் பண்ணியிருப்போம்ல அப்படின்னு கேட்டாங்க. நம்பியூர் கோபி சைட்லேருந்து சில நிறுவனங்கள் வந்து செல்லமாக கொஞ்சம் கோவப்பட்டாங்க. என்னன்னா ஏன் எங்ககிட்ட நீங்கள் வந்து அக்காமடேஷன் பண்ணல, பாரதிதாசன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து உரிமையாக எங்கள் காலேஜில் அக்காமடேஷன் கொடுத்துருக்க வேண்டியது தானே. ஜேகேகே குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் நடத்திருக்கலாம்ல, நீங்கள் ஏன் சார் உண்மையாக சொன்னால் எல்லாம் பல மாவட்டங்கள்லேருந்து வராங்க, அவங்களுக்கு ஈரோட்டிலேருந்து பெருந்துறை கொஞ்சம் ரீச்சபிளாக இருக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இங்கே வச்சோம், கிரவுண்ட் எல்லாம் இங்கே தான் இருக்குது, இல்லைன்னா எங்கே வேணால் நாங்கள் வச்சுருக்கலாம். அம்மன் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் இந்த நோட்டீஸோட ப்ரூஃப் எடுக்கிறதுக்கு கடைசி செகண்டில் ஃபோன் பண்ணி நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே யாரையும் நாங்கள் போய் சும்மா ஒரு தடவை பேருக்காக கேட்டோம், எல்லாமே அறிமுகத்துக்காக. ஆனால் அவர்களாக வேலண்டியராக ஃபோன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணது நாங்கள் கிடையாது. நான் அம்மன் ஆர்ட்ஸு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேலண்டியராக வந்து இங்கே இருக்கிற அத்தனை ஸ்பான்சர்ஸும் குமுதா கல்வி நிறுவனங்கள் அவங்க தங்க பங்குக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன ஸ்பான்சர்ஸில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க. கவுந்தப்படியில் இருக்கக்கூடிய ராயல் காஸ்டில் அவங்க ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வரவே இல்லை, சார் எதுக்கு சார் எங்களுக்கு ஸ்டேஜெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஸ்பான்சர் கேளுங்க நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸ் இந்த போட்டி சிறப்பாக நடக்க முக்கியமாக நந்தா காலேஜோட ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் அன்பிலீவபிளான ஒர்க் அவங்களுது. அந்த பசங்களை அவ்வளோ டிசிப்ளினான பசங்க,
ரொம்ப பக்காவா வந்து இங்க வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க. அம்பையர்ஸ், விநாயகா மெட்டீரியல் சென்டரிங்ஸ், ஒன் அகாடமி, டீச்சர்ஸ், இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எங்க ஈரோடு ஈகிள்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸுக்கு, ஏன்னா நாங்க அவங்கள பிளேயிங் 11ல எடுக்காம 4 கிரவுண்ட்ல நடந்ததுனால 4 கிரவுண்டுக்கும் அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டோம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தம்பி சதீஷ்குமார் அந்த கிரவுண்ட்ல இருந்த எல்லா கேப்டன்ஸும் பாராட்டிட்டு போனாங்க. அவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாருன்னு சொல்லி. அவர் மட்டும் இல்லாம கிரிக்கெட்டுக்கு சம்பந்தமே இல்லை எனக்கு அப்படின்னா கூட உள்ள வந்து உதவணுங்கிறதுக்காக நிறைய டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் தினகரன் சாரு, சாமிநாதன் சாரு, இவங்கெல்லாம் வந்து டீம்ல இல்லாதவங்க, ஆனால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம மாவட்டத்துக்கு எல்லாரும் வராங்க. சதீஷ், சண்முகம் சாரு, எல்லாருமே, சிவகுமார் சார்லாம், சார் என்ன சார் இன்னும் கம்மியாக கொடுக்குறோம், நம்ம இன்னும் நிறையா கொடுக்கலாம் சார், நான் போகிறேன் சார் அப்படின்னு தனியாக நான் பல ஊருக்கு போய் நிறையா ஸ்பான்சர்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சயின்ஸ் முருகேசன் சார் எங்கள் பள்ளியிலேருந்து, சம்பத் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூஸ் கொடுத்து உங்களை ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்துக்கிட்டு அதோட முக்கியமான ஜூஸ் மாஸ்டர் அவர் தான். ஆனால் அவர் ஸ்கூல் மாஸ்டர் இந்த நான் 3 நாளாக ஜூஸ் மாஸ்டராக மாறி நம்ம எல்லாத்தையும் வெயிலிருந்து காப்பாற்றினாரு. அந்த பெருமை எங்கள் பள்ளியோட உடற்கல்வி ஆசிரியர் சம்பத் சார் அவர்களே சேரும். அனைவருடைய துணைவியர் சார், என்னோட ஒய்ஃப் வந்திருக்காங்க சார், அதனால சொல்லிட்டா கொஞ்சம் சேஃபர் சைடாக இருந்தேன். அனைவரும் இல்லை, ஏன்னா நாங்கள் 3 நாள் இங்கேயே இருந்தோம். அவங்க வந்து ஏன் வீட்டுக்கு வரல, குழந்தைங்க சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா குழந்தைங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, நைட்டு தூங்க மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க, அவங்க முதற்கொண்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும். மேலும் இந்த தொடருக்கான எல்லாமே உழைச்சோம். இதோட மூளையே இவர்தான். இவருக்கு ஈரோடு ஈகிள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஞானவேல் சாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.